ஈசானிய தேசிகர். திருவண்ணாமலையின் முதல் ஞானி என்றும் கந்தப்ப தேசிகர் என்றும் கூறப்படும் இந்த மகான் திருவண்ணாமலையின் ஈசானிய திசையில் வசித்ததால் ஈசானிய ஞான தேசிகர் என்று அழைக்கப்பட்டார். வேலூர் மாவட்டத்தில் பிறந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இவர் இறுதியில் அண்ணாமலையாரிடம் தஞ்சமடைந்தார். ஈசானிய இடத்தில் இவருடைய தவத்திற்கு இடையூறு நேராமல் இருக்க அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் புலிகளாக மாறி காவல் காத்ததாக கூறப்படுகிறது. அப்போதைய ஆங்கிலேய கலெக்டரின் காசநோயை குணப்படுத்தியதால் தனக்கு நிலம் எழுதி கொடுத்து வந்த கலெக்டரிடம் அண்ணாமலையாருக்கு எழுதி தர செய்தவர். ஈசானிய தேசிகர் பெருமை பல இடங்களிலும் பரவியதால் பலரும் அவரை தேடி வந்து வணங்கியதால் மகானும் தன் தவ வலிமையால் நோய்களையும் துன்பங்களையும் போக்கி அருள் பாலித்தார். மலையின் ஈசானிய திசையை விட்டு வேறு எங்கும் செல்லாது பல ஆண்டுகள் தவம் செய்து வேத பாடங்களை நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு வழங்கியவர். 1750 ஆண்டில் பிறந்து 1829 ஆண்டில் மார்கழி மாதத்தில் பத்மாசனத்தில் சின்முத்திரை காட்டியபடி உட்கார்ந்த நிலையில் மகா சமாதி அடைந்தார். தீப திருவிழாவின் போது ஈசானிய தேசிய மடத்திலிருந்து பிரத்யேக நெய் வழங்கப்படுகிறது.